ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலை மற்றும் இ-சேவை தமிழ்நாடு. சிஎஸ்சி ஐடி வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சிஎஸ்சிக்கான ஐடி வைத்திருப்பவர்களுக்கு பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனாக்கான பயிர் காப்பீடு ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் காரிஃப் பருவத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு பண்ண பாருங்கள். ஸோ இதாங்க உங்களுக்கான கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி தமிழக அரசும் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நடப்பு 2026 குறுவை பருவ நெற்பயிர் மற்றும் இதர பயிர்களை பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ள மாண்புமிகு வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ இந்த ஆண்டுக்கான பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறுவை பருவத்தில் மாநிலத்தில் 37 மாவட்டங்களை உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும். தற்போது அனைத்து மாவட்டத்திலையும் கார், குறுவை, சொர்ணாவரி, நெல் மற்றும் இதர பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதுவரை 9 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் அனைத்து குறுவை சாகுபடி பயிர்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே எல் நினோ நிகழ்வின் போது ஒரு சில தாக்கத்தால் பருவமழை கம்மியாக பெஞ்சிருக்கு. இதனால் பயிர் சேதாரமடைய தவிர்க்கும் வகையில் நீங்கள் பயிர் காப்பீடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிறையா பயிர்கள் வாழை, மரவள்ளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரி போன்ற நிறையா பயிர்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக 31/7/2026 பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட், அதாவது பேங்க் புக், உங்களுடைய ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க, பட்டா, அது மட்டும் இல்லாமல் அடங்கல் எல்லாமே சரியாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் காரிஃப் பருவத்துக்கான பயிர் காப்பீடு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தி சிஎஸ்சி மூலமாக அப்ளை பண்ண பாருங்க. உங்கள் ஊருக்கு எவ்வளோ பயிர், எவ்வளோ இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணும், அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. pmfby.government.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர், அதுக்கு கீழே கால்குலேட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இதில் போயிட்டு சீசன் கேட்டிருக்காங்க, காரிஃப் பருவம் கொடுத்துட்டு இயர் 2026 செட் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா கொடுத்துட்டு ஸ்டேட் இப்போதைக்கு தமிழ்நாடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ உங்கள் டிஸ்ட்ரிக்டை சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணதுக்கப்புறம் கிராப், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தமான பயிர்கள்லாம் இப்போதைக்கு நீங்கள் பயிர் காப்பீடு பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பனானா, கிரவுண்ட் இருக்குது, நிலக்கடலை, லிட்டில் மில்லட் கொடுத்துருக்காங்க, சாமை, அந்த மாதிரி மைசா இருக்குது, மக்காச்சோளம், பேடி ஒன் நெல் பயிர் இருக்குது, பியர் மில்லட் கொடுத்துருக்காங்க, டாப்பிக்கோ, அந்த மாதிரி பயிர்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. வேறு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேறு பயிர்கள், சேம் பனானா, கிரவுண்ட் அந்த மாதிரி பயிர்கள் இருக்குது. இன்னும் வேறு சைட்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வேறு பயிர்கள் காமிக்கும். ஸோ பனானா, பேடி மட்டும் திருநெல்வேலியில் கொடுத்துருக்காங்க. திருச்சிராப்பள்ளி எடுத்துட்டீங்க அப்படின்னா காட்டன் கொடுத்துருக்காங்க, பனானா, ஆனியன், பேடி இருக்குது, டாப்பிக்கோ, டர்மரிக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு டிஸ்ட்ரிக் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி பயிர் வகைகள் மாறுபடும். நெல்கிஸ் பண்ணிங்க அப்படின்னா கார்லிக், ஜிஞ்சர், பொட்டேட்டோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் தெளிவாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த பயிருக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க. கிராப், இப்போ நீங்கள் நெல் பயிர் அப்படின்னா பேடி கொடுத்துட்டு ஏக்கர், இப்போ நீங்கள் 0.40 ஒரு ஏக்கர்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் 0.40 கொடுத்துட்டு எவ்வளோ அப்படின்றத கீழே உங்களுக்கு மென்ஷன் ஆகி வருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அது எல்லாமே கீழே உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி 2 ஏக்கருக்கு எவ்வளோ வருது, நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், இன்சூர் அமௌண்ட் எவ்வளோ, கவர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவாங்க, எல்லாமே உங்களுக்கு இதில் மென்ஷன் ஆகி வந்திருக்கும். அதனால் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் மூலமாக. ஸோ இப்போதைக்கு பயிர் காப்பீடு ஓப்பன் பண்ணிட்டாங்க காரிஃப் பருவத்துக்கு. காரிஃப் பருவம் கம்மியான நபர்கள் தான் அப்ளை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி அப்ளை பண்ண பாருங்கள். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.